Hi friends, welcome back to this channel. இந்த வீடியோவில் SBI Platinum Jubilee ஆஷா ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் யூஜி பிஜி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் யூஜியில் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், எந்த இயர் வேணாலும் படிக்கலாம். காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்கில் டாப் 300 இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கணும். உங்களோட லாஸ்ட் அகடமிக் இயரோட பர்சன்டேஜ் 75% இருக்கணும். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 6 லேக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து என்னென்னா SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்சன்டேஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பெனிஃபிட் வந்து அதாவது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிஜிலையும் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எந்த இயர் வேணாலும் படிக்கலாம். லாஸ்ட் அகடமிக் இயரோட பர்சன்டேஜ் 75% இருக்கணும். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 6 லேக்குள்ளே இருக்கணும். இங்கேயும் வந்து SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து 2,50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னா, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் இதே பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டி கார்டு, அதாவது ஆதார் கார்டு, கரண்ட் இயர் ஃபீஸ் ரிசிப்ட்டு, அட்மிஷன் ப்ரூஃபுக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லைனா காலேஜோட ஐடி கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு, இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேஷ் சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15th நவம்பர். இப்போ எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணி கீழே லைவ் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஃபீச்சர்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்டு ஸ்காலர்ஷிப்பு கீழே SBI Platinum Jubilee கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் படிக்கணுன்னா அந்த வியூ டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இல்லை உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு டைம் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோன்னா போதும். உங்களோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வர எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே க்ரியேட் அன் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அடுத்த இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் டீட்டெயிலு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு, பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரிசிப்ட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் அப்ளை பண்ணுற ஒரு சில ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது வீடியோ கால் இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கால் இன்டர்வியூக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெயிலில் இல்லை வாட்ஸ்அப்பில் அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு டேட் அண்ட் டைம் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் வீடியோ கால் இன்டர்வியூ பண்ணணும். சப்போஸ் அந்த டைம் அவைலபிள் இல்லை நீங்கள் அப்படின்னா அவங்க வேறு ஸ்லாட் கூட கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டில் கூட நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டல் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்க்கு அவங்க உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பர், ஓடிபி, ஆதார் நம்பர் இதெல்லாம் எதுவும் அவங்க பர்சனலாக கால் பண்ணி உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி QR கோடெல்லாம் வந்து சென்ட் பண்ணி ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த போர்ட்டல்லேருந்து பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டல்லேருந்து தான் காண்டாக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.